2 நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரீமியான பாஸ்தா செய்ய போகிறோங்க. அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாஸ்தா சேர்த்திக்கோங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்திடலாம். காய்களை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் சேர்த்திடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக பாஸ்தா சாஸ், அது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குங்க, அதை இப்போ சேர்த்திடலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பால் சேர்த்திக்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால், சூடாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு, அதாவது டீ குடிக்கிற டம்ளரில் சேர்த்திருக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ வந்து உங்களுக்கு லிக்விடாக இருக்கும். இது வந்து நல்லா திக்காக வர வரையில் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து பொடி உப்பு தான் சேர்த்திக்கிட்டேன். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாஸ்தாவை சேர்த்திடலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு காரம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நம்ம பீஸாவுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஓரிகானோவை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக க்ரீமியான பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, 3 காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு சேர்த்திருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பில்லை, கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்திடலாம். நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வெண்டைக்காயில் வளவளப்பு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காயை கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணணுங்க. அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்திடலாம். 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு காரம் இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்குது. வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக புளித்தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு ரைஸும் சைடில் வச்சுட்டேன் நான். ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் புளி தொக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர். இப்போ நான் அதை வந்து பிளேட்டுக்கு சர்வ் பண்ண போகிறேன். சிம்பிளாக குயிக்காக மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்களா, சாட்டர்டே மத்தியானம் பண்ணினது. இப்படி தாங்க சிம்பிளாக அந்த மத்தியானம் வந்துட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். இது வந்து அடுத்த நாள், அதாவது சண்டே மார்னிங்க, நான் வந்து என்னோடய வீட்டில் பால்கனி கார்டன் வச்சுருக்கேன். அதில் வந்து மணத்தக்காளி கீரை நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. அதை வந்து பொரியல் பண்ணலான்ட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது மண்பானையை நம்ம எப்பவுமே நல்லா கழுவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து விரிசல் ஏற்படாமல் இருக்கும். மண்பானையும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அடுத்ததாக பூரிக்கு நான் வந்துட்டு கொண்டக்கடலை புளிக்குழம்பு செய்ய போகிறேங்க. இதுக்கு வந்து நான் கொண்டக்கடலையை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு முன்னாலேயே ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து முளைக்க வச்சுருந்தேங்க. இப்போ அதைத்தான் வந்துட்டு நான் வந்து புளிக்குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். இதை பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒயிட் ரைஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நான் ஒரு குக்கரில் சேர்த்திருக்கேன். பாருங்கள் எப்படி முளைவிட்டு வந்திருக்குதுன்னு கொண்டக்கடலை. இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு, கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 3லேருந்து 4 விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக மண்பானலியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்திடலாம். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் மீடியம் சைஸில். அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். பூண்டு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திருப்பேன். காஞ்ச மிளகாய் 4. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா திருப்பியும் வதக்கி விட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரும் விசில் வந்துருச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி விதையும் சீரகமும் சேர்த்திக்கணும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்ததாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்திடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. அடுத்ததாக நம்ம பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். வெள்ளை ரவை எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா நல்லா பூரி வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக. சர்க்கரை சேர்த்தும் போது உங்களுக்கு பூரி வந்துட்டு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை ரொம்ப சேர்த்திடாதீங்க. எப்பவுமே நம்ம வந்து பூரி மாவு பிசையும் போது நல்லா கரெக்டான பதமாக இருக்கணும். இப்போ கடைசியாக எண்ணெய் சேர்த்திட்டு அப்படியே நம்ம வந்து பெரட்டி எடுத்து வச்சிடலாங்க. அப்போ தான் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திடலாம். அதே வாணலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அதே வாணலியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக, வெந்தயத்தை அதிகமாக சேர்த்தினீங்கன்னா உங்களுக்கு கசப்பாயிடும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1, கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
குக்கர் விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்திடலாம். எப்பவுமே கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்தி வச்சிடணும், இல்லை நிறம் மாறி போயிடும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்திடலாம். நான் வந்து கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை 2ஐயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்திடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு வானலியில் சேர்த்திடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா கொண்டக்கடலை, அதை சேர்த்திடலாம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. நீங்கள் தண்ணியை வடிச்சிங்க அப்படின்னா அதனோட சத்துக்கள் எல்லாமே போயிடும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்திடலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்கிற டைமில் பூரிக்கு வந்து மாவை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் பூரி வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல்லில் கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூரிக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். சைடில் அப்படியே வந்துட்டு கொண்டக்கடலை காரக்குழம்பையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு இது ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கொதிச்சு வந்துடும். கடைசியாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கனாலும் மண் வாணலியில் செய்யும்போது உங்களுக்கு அந்த சூடே வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம பூரி செய்ய போகிறோம். இரும்பு வாணலியில் எண்ணெயை வந்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குதுங்க இது. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட பூரி, சுவையான கொண்டக்கடலை புளிக்குழம்பு. அடுத்ததாக நம்ம வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேங்க. நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா மணத்தக்காளி கீரை, அதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய். எப்பவுமே காஞ்ச மிளகாயை நம்ம சேர்த்தும் போது விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது விதை வந்து வாயில் கடிபடாமல் இருக்கும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கிறேங்க. விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு கீரையை நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தவே இல்லைங்க, அப்படியே வந்துட்டு நல்லா வெந்துடும். மூடியெல்லாம் போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை எப்போ வேக வைக்கும் போதும் நீங்கள் வந்து மூடி போடாமல் தான் வேக வைக்கணும். கீரை வெந்துட்டுருக்கிற டைமில் நான் வந்து தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிருச்சு, தண்ணியே சேர்த்தவே இல்லை. எப்பவுமே நம்ம வீட்லேயே கீரை போட்டு அதை வந்து நம்ம சமைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
இப்போ நான் ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தேங்காயை நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்திடலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்பவுமே தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. நல்லா ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க. மீதி இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. தேவைப்படும் போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ ஒயிட் ரைஸு சைட்லேயே வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், காலையில் பூரிக்கு வச்சோம் இல்லைங்களா அந்த கொண்டக்கடலை புளிக்குழம்பு, நம்ம வீட்டிலேயே பறித்து செஞ்ச மணத்தக்காளி கீரை பொரியல், அடுத்ததாக கெட்டியான தயிர். அவ்வளவுதாங்க, சிம்பிளாக மதியானம் லஞ்சுக்கு குயிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் சாட்டர்டேவும் சண்டேவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.